அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சலிப்பான வாழ்க்கை மாறாதோ என்ற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். குறிப்பா வேலை விஷயத்துல, அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணைவர் வகையில இந்த மாதிரியான எண்ணங்களும் ஒரு மனக்கசப்புகளும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த உடனே நெகட்டிவா சொல்லிட்டுன்னு நினைக்காதீங்க. அதாவது இது எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான். உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் இதுக்கு பதில் சொல்லல. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னாக்க பாருங்க, இந்த குரு பகவான் ராசியாதிபதி ரோகிணி நட்சத்திர சாரத்துக்கு ஜூன் 13 இருந்தே வந்துட்டார். அப் டு ஆகஸ்ட் 20 வரலும் ரோகிணியில தான் இருப்பாரு. எட்டுக்குரியவனாக வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துல குரு இருக்கிறார் 6ஆம் இடத்துல. ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தோட முதல் பகுதி இடத்துல 16ஆம் தேதி வரலும், ஜூலை 16 வரலும் சூரியன் இருக்கும் 7ஆம் இடத்துல. சுக்கிரன் ஜூலை 6 வரலும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது 7க்குரியவன் புதன் 8ல இருக்காரு ஜூலை 19 வரலும். அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்க கூடுதல் பணிச்சுமை இருக்கும், அல்லது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, இடமாற்ற சிந்தனையோட வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கோ இல்ல மேலதிகாரிகளுடைய டென்ஷன் உங்களை படுத்தலாம். அதனால நீங்க டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க ஒரு பாசிட்டிவான மாற்றமாவே இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாய் இருக்கிறாரு. ஏன்னா கோச்சாரத்துல சனி இப்போ 3ஆம் இடத்துல வக்கரமாய் தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல சனி ஏதோ ஒரு கட்டத்துல இருந்து வக்கரமாய் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். அந்த இடமாற்றம் செஞ்சாலையும் அது பாசிட்டிவாவே இருக்கும். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அமைப்பும் சரியில்லை. அதாவது உங்க சுய ஜாதகத்திலையும் சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க மட்டும்தான் இருக்கிற வேலையை நீங்க கொஞ்சம் காப்பாத்திக்கணும். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் வேலையில நீங்க செலுத்தணும். வேலையில ஒரு விரக்தி மனப்பான்மை, டென்ஷன்லாம் வரும். ஒரு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கெல்லாம். அரசு பணியிலே இருக்கீங்கன்னா கூட மற்றவங்க வேலையும் நீங்க சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகளுடைய குடைச்சல் இருக்கும். ஒரு இடமாற்ற சிந்தனை வரும். உங்களுக்கு நடப்பு தசாபுக்தியும் சனி வக்கரமும் இருந்தா பாசிட்டிவா மூவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதை கவனமா இருங்க. பிரைவேட்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆகி வேலையை விட்டுட்டீங்கனாலையும் கொஞ்ச நாளைக்கு வேலை தேடிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது இந்த காலகட்டத்திலேயே நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க காதல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விரும்பியதை நீங்க அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பீங்க. செஞ்சாலையும் நீங்க அவங்களுக்கு செஞ்சாலையும் அவங்க பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் உங்களை மனசை புண்படுத்தலாம். அந்த உறவு நிலையில சில கசப்புகள் வரலாம், சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே போல உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் நலத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல கடன், நோய், எதிரி இந்த இடத்துல குருவும் இருக்கிறாரு. அப்போ குரு ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்கும்போது இந்த உடல்நல பாதிப்பையும் கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனா வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா வேலை கிடைக்கும். எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னாக்க பிரைவேட் ஜாபு கிடைக்கும். அதுவும் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர்ல போனீங்கன்னா தான் அதுவும் கிடைக்கும். குறிப்பா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க சென்னையில ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க ஹைதராபாத்ல வேலை தேடலாம். வேலை போகிற மாதிரி இருக்கு, வேலை பிரச்சனையோடு இருக்கு, அல்லது வேற ப்ராஸ்பெக்ட், நம்ம ஜாப் முன்னேற்றணும், அல்லது வேற ஒரு நல்ல இடத்துல போய் நல்ல சேலரி வாங்கணும்னாக்க நீங்க வேற ஒரு ஊர்லயோ அல்லது வெளிநாட்டிலேயோ கூட மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணைவருடைய உறவுகள், வாழ்க்கை துணைவர் இவர்களோடலாம் ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சக பணியாளர்களும் இதுல சேர்த்திக்கலாம். சக பணியாளர்களோட உங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 7ஆம் பாவகத்துல 9க்குரியவன் சூரியன் இருந்தாலையும் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளா வரும். ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 8ஆம் பாவகத்துல சூரியன் வந்துடும். அதே போல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கு. ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு 8ல இருக்கு. கடன் வரலாம், திடீர்னு பண வரவும் வரும்.
இந்த சனி வக்கரமானதுனாலையும் முயற்சிகள் நிறைய செய்வீங்க. ஏதோ ஒரு வகையில கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலன் வரும். சகோதரர் வகையில அவங்களுக்கு முன்ன நின்று நல்ல காரியங்கள் செய்வீங்க. சகோதர உறவும் மேம்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க அவர்களும் நல்லா இருப்பாங்க. அதோட பாசிட்டிவ் இருக்கு. ஆனா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீர்னு பணவரவை கொடுத்தாலும் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை சில பேருக்கு ஏற்படுத்துவார். அல்லது சுப விரயங்கள் ஆகும். வீடு அல்லது வாகனம் இவற்றை ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது புதிதாக வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான சொத்துக்கள் வீடு சம்பந்தமான சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது. பெண்கள் வகையில புதனும் பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ ஜூலை 19 வரையிலும் கடகத்துல இருப்பாரு. கடகத்துல புதன் பகைதான். அதே போல அங்க ஆயிலி நட்சத்திரத்துல போறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. 8ல புதன் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பாரு, நிறைந்த கல்வியை கொடுப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட நிறைய படிக்கணும்ன்ற ஆர்வம்லாம் இருக்கும். படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஆனா சக மாணவர்கள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால கொஞ்சம் கவனக்குறைவுகளோ அல்லது ஒரு டென்ஷனோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். விரும்பிய கோர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவுன்சிலிங் போறீங்க ஒரு ஹையர் டிகிரி சேர்றதுக்காக அப்படின்னாக்க நீங்க விரும்பிய இடத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சொந்த ஊர்லயே இல்லாம வெளியூர்ல இருக்கும். வெளிநாட்டுல கூட போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த புதன் பகவான் 7க்குரியவன் 8ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் வரும். சில பேர் கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, டெபுடேஷன் அல்லது ஒர்க் காரணமாக கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் பிரிஞ்சு இருக்கிறது, அல்லது குடும்பத்தோட வாழ்க்கை துணைவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தாய்நாட்டு பற்றிய எண்ணங்களோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஜூலை 19ஆம் தேதி சிம்ம புதனாயிடுறார். 9ஆம் பாவகத்துக்கு புதன் வந்துருது. இங்க புதனுக்கு நட்பு வீடுதான். அதனால மாதத்தோட இறுதியில உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் பெரிய அளவு கருத்து வேறுபாடு இருக்காது. அதாவது ஒண்ணு கருத்து வேறுபாடு இருக்கணும். இந்த சூரியன் 7ஆம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்துல இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பாதிப்பு ஏற்பட்டு ஏதோ ஒரு வகையில அது தீரும். அதனால ஏதாவது ஒண்ணு நடக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. அதாவது நமக்கு நடப்பு தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நம்ம இந்த கோச்சார பலன்களால பெருசா அஃபெக்ட் ஆக மாட்டோம். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை, இந்த கோச்சார கிரகங்களும் சரியில்லை, அதாவது அஷ்டமத்து சனி 7ரை சனி எல்லாம் நடக்குதுன்னா தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால நீங்க பெருசா பயப்பட வேண்டியதும் கிடையாது. என்னன்னா ஒரு சலிப்பா இருக்கும் உங்களுக்கு லைஃப். பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க, ஒண்ணு கிடைச்சாலையும் அதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே போல வேலையிலையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் ஒரு மன வருத்தங்கள், ஒரு சலிப்பா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர்கள் முன்னாடி நீங்க சிறப்பாக வாழ்ந்து காட்டும் போதுதான் அந்த விமர்சனத்துக்கு சரியான பதிலடி. அது உறவுகளோட கொஞ்சம் நச்சரிப்பு, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அதை நீங்க கடந்துதான் போயாகணும். தொலைதூர பயணங்கள் சாத்தியம் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல பாத்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது திருமணத்திற்காக முயற்சி செய்யறவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு. ஆகஸ்ட் 20 வரையிலும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். தேவையற்ற விஷயத்துல நீங்க போகலன்னா கூட உங்களை தேடி தேவையற்ற விஷயங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா தான் இந்த காலகட்டத்தை கடக்கணும். அதுதான் முக்கியம். குறிப்பா உறவுகளோட, குடும்ப உறவுகளோட, வாழ்க்கை துணைவரோட, சக பணியாளர்கள் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போய் அதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இதெல்லாம் நிலவும். அதற்கு மௌனமாக இருக்கிறது தான் மிக சிறப்பு. அதாவது கோபம், டென்ஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலாக வரும். அதை வெளியே காட்டாம இருந்தீங்கன்னா உண்மையிலேயே சிறப்பு அப்படின்றத நான் இங்க சொல்ல வர அட்வைஸ். மற்றபடி இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஒரு நல்ல இடமாற்றமே கிடைக்கும். மேலும் சகோதரர்கள் வகையில நன்மைகள் உண்டாகும், பகை தீரும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ இது ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஆனாலும் ஒரு ஊர் மாற்றம்,
ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது வேற ஒரு ஊர்லயோ அல்லது வீடு மாற்றமோ ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல சில பேருக்கு வந்து சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம், அவற்றில் செலவுகள், இந்த மாதிரியான செலவுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் குறையும். ஆனா கான்சென்ட்ரேஷன் நீங்க செலுத்தணும். ஏன்னா 10ல வந்து பாத்தீங்கன்னாக்க கேது இருக்கிறதுனால ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். ஆனா குரு பார்வை இருக்கு. இருந்தாலும் 10ல கேது இருக்கும் போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் டென்ஷன் இல்லாம நீங்க பொறுமையா இருக்கிறது தான் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த குரு வந்து சாரம் மீண்டும் மாறிட்டாக உங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. மேலும் இந்த சூரியனுடைய மூமெண்ட்ஸும் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலையும் பிரச்சனை தான். 8ல சூரியன் இருந்தாலையும் பிரச்சனை தான். 8ல சூரியன் 9க்குரிய 8ல இருந்தா அதாவது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு, தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள், அதாவது பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் தந்தைக்கு ஏற்படாம பாத்துக்கிறோம். அதே போல அவரோட கருத்து வேறுபாடு வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 8ல சூரியன் இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கோபமா அல்லது அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை, அதனால சில உறவுகளோட மனக்கசப்புகள், இப்படிதான் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். கொஞ்சம் செலவும் அதிகமாகும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் பாசிட்டிவ். அதாவது உங்களுக்கு சனி வக்கரமா இருந்தா, இல்லைனாக்க நல்ல தசா புக்தியும் நடக்கலனாக்க இருக்கிற இடத்துல இருக்கிறதா நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க மண்மனை, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறைகள், மருத்துவம் சார்ந்த துறைகள், என்ஜினியரிங், உணவுத்துறை, அன்றாட விற்பனையாகும் பொருட்கள் விற்பனை, காய்கறி விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் நல்லாவே இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு, புதிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல இரும்பு சம்பந்தமான என்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சூரிய நமஸ்காரம் செய்யறது தான். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கு நீங்க வந்து 2 எலுமிச்சம்பழத்துல புழிஞ்சிட்டு அதுல வந்து ஒரு சுத்தமான நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு விளக்கு ஏத்திட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 துர்க்கை அம்பாளுக்கு. அதே போல ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க என்ன பண்ணலாம்னாக்க கோதுமையை மாவு அல்லது கோதுமையை வந்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கிறது நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். எது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் படிதான் வந்து பாத்தீங்கன்னா 90% பலன்கள் நடைபெறும். அதனால நெகட்டிவா சொல்லிட்டா அப்படின்றதுக்காக வந்து நெகட்டிவா நடந்துருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். 10% தான் இந்த கோச்சார பலன்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. நமக்கு நடப்பு தசாபுக்தி நன்மையாக இருக்கும் பட்சத்துல நம்ம ஜாதகத்துல யோக கிரகம் இருந்து அந்த யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, ஃபேமிலி லைஃபும் நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு சரியில்லை, டைம் சரியில்லை அப்படின்னா தான் நம்ம எதையாவது ஒன்று தேடிட்டு இருப்போம் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரத்துக்கு. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற அட்வைஸ். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் சொல்றேன், உங்க சுய ஜாதகத்தின் படி கிடையாது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.